60 வயசு கழிச்சு நெறைய பேருக்கு மூட்டு வலி, எலும்பு பலவீனம், நடக்க கஷ்டம், படிக்கட்டு ஏற முடியாம போறது, இதெல்லாம் ரொம்ப காமன் பிரச்சனை ஆகிடுது. அதனாலேயே நாம என்ன நெனைக்கிறோம்னா, வயசானா இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. எலும்புகள் பலவீனமாகிறது சரியான சாப்பாடு, சரியான போஷாக்கு கிடைக்காத போதுதான். அதே மாதிரி மூட்டு வலி அதிகமாகிறதும், அந்த இடத்துல லூப்ரிகேஷன் அதாவது கிரீஸ் குறையும் போது கால்சியம் கம்மியானப்போ மூட்டுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்ற உள்ளூர வீக்கம் அதிகமான போதான். அதனால இன்றைய இந்த வீடியோல 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய 5 சூப்பர் ஃபுட்ஸை பற்றி சொல்ல போறேன். இதை ரெகுலரா சாப்பிட்டா உங்க எலும்பும் மூட்டும் 80-90 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நடக்க கஷ்டம், மூட்டு வலி, பலவீனம் மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நிறுத்தாம சோர்வில்லாம வாழ்க்கையை முழுசா என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா உங்க வயசு 60க்கு கீழே இருந்தாலும் கூட, நீங்க யங்கா இருந்தாலும் கூட இந்த ஃபுட்ஸை இப்பவே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்பவே உங்க எலும்பு மூட்டுகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா வயசான காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. நண்பர்களே, இணையத்தில் இருக்கிற ஹெல்த் ஆர்டிகல்ஸும் மெடிக்கல் புத்தகங்களும் ரிசர்ச் ஸ்டடீஸும் எல்லாம் படிச்சப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மூட்டு வலிக்கு காரணம் வயசு இல்லை, கால்சியம் குறைவு, எலும்பு டென்சிட்டி கம்மியாகிறது, மூட்டுக்குள்ள இருக்கிற கிரீஸ் குறையிறது தான் முக்கிய காரணம். இதனால மூட்டுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. அங்க இருக்கிற பாதுகாப்பு லேயர் அதாவது கார்டிலேஜ் மெதுவா மெதுவா தேய ஆரம்பிச்சிடுது. இந்த எல்லா பிரச்சனையும் டார்கெட் பண்ணத்தான் சயின்டிஃபிக்லி ப்ரூஃப் ஆனதும் ஆயுர்வேதத்துலேயும் கோல்டன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 5 சூப்பர் ஃபுட்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எலும்பு மூட்டு பற்றி பேசினாலே எனக்கு முதல்ல நினைவுக்கு வர சூப்பர் ஃபுட் என்னன்னா வெள்ளை எள்ளு. இதை கேட்டால் நம்ப மாட்டீங்க, ஆனால் வெள்ளை எள்ளில் இருக்கிற கால்சியம் பால் பன்னீரை விட கூட உடம்புக்கு சீக்கிரமாக உறிஞ்சிக்க முடிஞ்சுது. அதாவது உங்கள் பாடிக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. வெள்ளை எள்ளு எலும்பு டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், மூட்டில் இருக்கிற கிரீஸ் லூப்ரிகேஷனை அதிகப்படுத்தும், நிறைய கால்சியம், நல்ல மெக்னீஷியம், ஜிங்க் எல்லாம் கிடைக்குது. முக்கியமாக மூட்டில் வர்ற வீக்கம், இன்ஃப்ளமேஷன், காலையில் இருந்ததும் வர ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் குறைக்குது. அதனால வயசானவங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் எலும்பு பேக்கேஜ்னு சொல்லலாம். ரொம்ப ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபுட். தினமும் காலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை லைட்டாக தவாவில் வறுத்து சுடு சுடு தண்ணியோடையோ இல்லை பால் கூடயோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா லைட்டாக வறுத்த எள்ளை ரொட்டி, சப்பாத்தி அல்லது உங்கள் சாப்பாடு மேலேயோ இல்லை சாலட் மேலேயோ தூவியும் சாப்பிடலாம். இது சின்ன பழக்கம்தான், ஆனால் உங்கள் மூட்டுகளை உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. மூட்டு வலி பலவீனம் மாதிரி எந்த பிரச்சனையும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஒரு விஷயம் மட்டும் கவனமாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு சூடான சாப்பாடு ஒத்துக்காதா, அல்லது ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை ரத்தத்தை தளர வைக்கிற மாத்திரை சாப்பிட்றீங்களா, கல்லீரல் கல், கிட்னி ஸ்டோன் இருக்கா, அல்லது ஐபிஎஸ் மாதிரி குடல் பிரச்சனை இருக்கா அப்படின்னா எள்ளு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் இல்லாதவங்க எல்லாரும் எள்ளை தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தது மக்கானா. மக்கானன்னு சொன்னாலே நிறைய பேத்துக்கு இது விரதத்துக்கு மட்டும் சாப்பிட்ற சாப்பாடுன்னு நினைப்பு வரும். சிலர் வெயிட் மெயின்டைன் பண்ண ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. சயின்ஸும் ஆயுர்வேதமும் ரெண்டுமே மக்கானாவை எலும்புக்கும் மூட்டுக்கும் ரொம்ப நல்ல டானிக்னு சொல்லுது. மக்கானானால நிறைய கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் இருக்கு. அதோட நேச்சுரலாக கொலாஜன் சப்போர்ட் பண்ணுற காம்பவுண்ட்ஸும் இருக்கு. அதனால இது எலும்பையும் மூட்டையும் ஸ்ட்ராங்காக பண்ணும், வலி வீக்கம் எல்லாத்தையும் குறைக்கும். பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் ஒரு கைப்பிடி லைட்டாக வறுத்த மக்கானா போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. கொஞ்ச நாள்லேயே உங்கள் எலும்பு மூட்டுக்குள்ளே இருந்த பலவீனம் வலி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ராத்திரி சாப்பிட பிடிக்கல இல்லை காலியாக இருக்கணும்னு நினச்சா மக்கானாவை லைட்டாக நெய்யில் வறுத்து மேலே கொஞ்சம் மிளகு உப்பு தூவி சாயங்காலம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். சீனியர்ஸ்க்கு மக்கானா ரொம்ப பவர்ஃபுல் ஃபுட்டுன்னு நான் நிச்சயமாக சொல்வேன். ஆனால் உங்களுக்கு வாதம், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா, கிட்னி ஸ்டோன் இருக்கா, இல்லை நீண்ட காலமாக ரத்தத்தை தளர வைக்கிற மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மக்கானா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கேட்டு தான் எடுத்துக்கோங்க. உங்களை எத்தனை பேர் தினமும் மக்கானா சாப்பிட்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்த சூப்பர் ஃபுட்டுக்கு போகலாம். 3வது ஃபுட் என்னன்னா மஞ்சளும் கருமிளகும். ஆமா நண்பர்களே, இது ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷன். மூட்டு வலி எப்போ ஆரம்பிக்குதுன்னா மூட்டுக்குள்ள இன்ஃப்ளமேஷன், உள்ளூர் வீக்கம் வந்தப்போதான்.
மஞ்சளும் கருமிளகும் சேர்க்க நாம் கோல்டன் மில்க்னு சொல்கிறது. இந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ண நேச்சுரலான சூப்பர் மருந்து. மஞ்சள் இருக்கிற குர்குமின் வீக்கத்தை குறைக்கும், வலியை கம்மி பண்ணும், மூட்டுக்குள்ளே இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிடை அதாவது கிரீஸை பாதுகாக்கும், கார்டிலேஜ் மெதுவாக தேயறதை கூட தடுக்குது. இந்த காம்போவை எடுக்கணும்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் லேசாக சூடான பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சள், ஒரு சிட்டிகை கருமிளகு போட்டு குடிங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ட்ரிங்க்கு பழைய காலத்திலிருந்து வலிக்காக மக்கள் எடுத்துக்கிட்டு வந்தது. இன்னைக்கும் மூட்டுகளை ஹீல் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக்காகவும் இது ப்ரூவ் ஆனது. வயசானவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாலை தினமும் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ரத்த சிதைவு பிரச்சனை, பித்தப்பை கல் அல்லது இரும்பு குறைவு, அனீமியா இருக்கு அப்படின்னா இந்த மஞ்சள் பாலை தவிர்க்கணும். இதெல்லாம் இல்லாதவங்க தாராளமாக குடிக்கலாம். 60 வயசு கழிச்சு அதிகமாக வர பிரச்சனை என்னன்னா, காலை எழுந்ததும் மூட்டுகள் கட்டி போய் அசையாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம் மூட்டில் லூப்ரிகேஷன் கம்மி ஆகிடுது, கிரீஸு வறண்டு போகுது. ஆளி விதை அதாவது ஃப்ளாக் சீட்ஸ் மூட்டுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கு நேச்சுரலே பெஸ்ட் சோர்ஸு. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், மூட்டில் சிக்கனத்தை அதிகப்படுத்தும், மூட்டுக்குள்ளே இருக்கிற கார்டிலேஜை பாதுகாத்து ஃப்ளெக்சிபிலிட்டியையும் மெயின்டைன் பண்ணும். இது உங்கள் மூட்டுக்குள்ளே இருக்கிற கார்டிலேஜை பாதுகாக்கும், மூட்டுகள் நல்லா வளைஞ்சு அசைகிற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியையும் மெயின்டைன் பண்ணும். இதோட சேர்த்து ஃப்ளாக் சீட்ஸு ரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அது வயசானவங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்னு சொல்லலாம். அதனால தான் ஆளி விதை ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ளாக் சீட்ஸை உங்கள் டெய்லி ரொட்டீனில் சேர்க்கணுன்னா தினமும் அரை டேபிள் ஸ்பூன் முதல் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆளி விதையை எடுத்து லைட்டாக தவாவில் வறுத்துக்கோங்க. அப்புறம் அதை பொடியாக அரைச்சி தண்ணியோடையோ தயிர்லையோ ஷேக்லையோ கலந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா சப்பாத்தி மாவில் கலந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டா மூட்டு வலி, எலும்பு பலவீனம் ரெண்டுலேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5வது சூப்பர் ஃபுட்டுக்கு வரலாம். அது என்னென்னா உளுத்தம் பருப்பு. பொதுவாக பருப்புனாலே நம்ம பச்சை பருப்பு, துவரம் பருப்புன்னு நினைப்போம். அவையும் நல்லது தான். ஆனால் கால்சியம் அளவில் பார்க்கும்போது உளுத்தம் பருப்பில் தான் எல்லா பருப்புகளையும் விட அதிகமாக கால்சியம் இருக்குது. ஆயுர்வேதத்தில் உளுத்தம் பருப்பை பலமளிக்கிற பருப்புன்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ஸ்டெபிலிட்டி தர்றது. உளுத்தம் பருப்பில் நேச்சுரலாக அதிகமான கால்சியம் இருக்குது. அதோட இரும்பு சத்து ரொம்ப ஹை அமௌண்ட்டில் இருக்குது. ப்ரோட்டீனும் நல்ல அளவில் கிடைக்குது. எலும்பு கட்டுமானத்துக்கு தேவையான மினரல்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து மூட்டுகளை ஸ்ட்ராங்காக பண்ணுது, எலும்பு டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, தசைகளுக்கு நல்ல சப்போர்ட் தருது. இது வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உளுத்தம்பருப்பு எப்படி சாப்பிடணும்னு தனியாக சொல்லணும்னு தேவையே இல்லை. உளுத்தம்பருப்பு கஞ்சி, கிச்சடி, தோசை, ஹல்வா, சூப்பு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்லாம். இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டா மூட்டுகள் நிச்சயமாக ஸ்ட்ராங் ஆகும். கடந்த ஒரு வாரத்தில் உளுத்தம்பருப்பு சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 சூப்பர் ஃபுட்ஸு ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் மூட்டுகளை ரிப்பேர் பண்ணுற பவர் இதில் இருக்குது. இதில் எந்த ஒரு 2 ஃபுட்ஸையாவது இல்லை எல்லாத்தையுமே உங்கள் டெய்லி ரொட்டீனில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கணும்னு கட்டாயம் இல்லை. எளிமையான ஒரு ரொட்டீன் வேணும்னா காலை சாப்பாட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, மதிய நேரத்தில் ஒரு கிண்ணம் உளுத்தம்பருப்பு. அது தினமும் இல்லாமல் வாரத்துக்கு 3-4 முறை எடுத்தால் போதும். சாயங்காலம் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணி ஆளி விதை பொடி, ராத்திரி 1 கிளாஸ் மஞ்சள் பால், வாரத்துக்கு 3-4 முறை மக்கானாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த பிளானை 1 முதல் 1.5 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மூட்டுகளில் மாற்றம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வசதி விருப்பம் பார்த்து ஒரு ஃபுட்டோ 2 ஃபுட்டோ எடுத்துக்க ஆரம்பிங்க. அது கூட போதும். ஏதாவது ஒன்று செய்வது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட நல்லது தான். அவ்வளோ மட்டும் பண்ணினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட கொஞ்சமாவது செய்வது எப்போதுமே நல்லது. அதனால உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு ஒத்தது எதுவோ அதை தொடர்ந்து செய்யுங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெறும் கேள்விப்பட்ட தகவல்கள் இல்லை. இணையத்தில் இருக்கிற நம்பகமான ஹெல்த் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் ஸ்டடீஸ், பழைய ஆயுர்வேத புத்தகங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஸ்டடி பண்ணி தான் இந்த தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணுறோம்.
அதனால் இது ஒரு தகவலாக மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களாக கொண்டு வந்தாலே பெரிய பலன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்படி ஹெல்த்து, உடம்பு பராமரிப்பு, உணவு பழக்கம், இயற்கை தீர்வுகள் பற்றிய உண்மையான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இந்த வீடியோ யாருக்காவது உதவணும்னு நினச்சா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஷேர் கூட யாரோ ஒருத்தருக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, தினமும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எப்போதும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.